ஓம் சாந்தி. நான் சுயராஜ்ய அதிகாரி மற்றும் உலக ராஜ்ய அதிகாரியாக இருக்கின்ற ஆத்மா. நான் சாட்சாத்கார மூர்த்தியாக இருக்கும் ஆத்மா. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. நான் ஆத்மா இந்த சரீரம் என்ற கோவிலில் இருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஷ்தாவாக ஆடை அணிந்து பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை சந்திப்பதற்காக அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்றார். நான் அவருடைய அன்பில் திளைத்தபடியே அவர் முன்னால் சென்று அவரிடமிருந்து அனைத்து சக்திகளையும் பெற்றுக்கொண்டு அவர் முன்னால் அமர்ந்து ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் அனைவரும் அன்பு என்ற அலைகளில் மூழ்கியிருக்கின்றார்கள். அனைவரின் உள்ளத்திலும் விசேஷமாக பிரம்மா பாபாவின் நினைவிருக்கின்றது. அனைவரின் உள்ளத்திலும் பாப்தாதாவின் நினைவு என்ற கண்ணாடி தென்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மேலும் தந்தையின் உள்ளத்தில் அனைத்து குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவு கலந்திருக்கின்றது. பாப்தாதா அனைவருக்கும் உள்ளபூர்வமான அன்பு நிறைந்த ஆசீர்வாதங்கள் பல கோடி மடங்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த விசேஷமான நினைவினால் குழந்தைகளை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய நாளாகும். பிரம்ம பாபா குழந்தைகளை நிமித்தமாக உலக சேவைக்கான பொறுப்பு கிரீடத்தை அணிவித்தார். சுயம் சேவிப்பவராகி குழந்தைகளை செய்பவர்களாக ஆக்கினார். இந்த நாளில் நினைவின் கூடவே அனைத்து சக்திகளும் குழந்தைகளுக்கு வரதானமாக கிடைத்திருக்கிறது. பாப்தாதா மாஸ்டர் சர்வசக்திவான் சொரூபத்தில் அனைத்து குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். தெய்வீக பிறப்பு எடுத்த உடனேயே பாப்தாதா சர்வசக்திவான் பவா என்ற வரதானம் கொடுத்திருக்கின்றார். இது ஒவ்வொருவரின் பிறந்த நாள் வரதானமாகும். இந்த சக்திகளை வரதானத்தின் ரூபத்தில் காரியத்தில் பயன்படுத்துங்கள். வரதாதாவின் வரதானங்களின் நினைவு சுரூபமாகி சரியான நேரத்தில் கட்டளையிட்டீர்கள் எனில் ஒவ்வொரு சக்தியும் ஆஜராகியே தீரும். நீங்கள் அதற்கு எஜமான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவு இருக்கையில் செட்டாக வேண்டும். இந்த சர்வசக்திகள் சங்கமிகத்தின் பரமாத்மாவின் விசேஷ சொத்தாகும். எனவே அதிகாரத்துடன் நினைவு சுரூபம் என்ற இருக்கையிலிருந்து கட்டளையிடுங்கள். நீங்கள் உலகிற்கு அதிகாரியின்
நேரடி குழந்தை. இந்த நினைவின் போதை சதா வெளிப்படையாக இருக்க வேண்டும். உலகின் சர்வ சக்திவானின் அதிகாரி ஆத்மா என்ற நினைவு தானாகவே இருக்கிறதா என்று தன்னைத்தான் சோதனை செய்யுங்கள். உங்கள் அனைவருக்கும் பரமாத்மா அதிகாரம், பரமாத்மா சக்திகள் பிறந்தவுடனேயே பிராப்தியாக கிடைக்கிறது. எனவே தனது அதிகார சக்தியில் இருங்கள். தானும் சக்திசாலியாக இருக்க வேண்டும். மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுங்கள். இதற்கு இப்போது வீணானவைகளை சிறந்தவைகளாக மாற்றுங்கள். பட்ஜெட் கணக்கு உருவாக்குங்கள். பிரம்ம பாபா இரவில் தனது கர்மேந்திரியங்களின் சபையை கூட்டினார். அதுபோல தினமும் தனது சுயராஜ்ய சபையை கூட்டுங்கள். சுயராஜ்ய அதிகாரத்தின் சார்ட் உங்கள் எதிர்கால பதவியின் முகத்தை காண்பிக்கும் கண்ணாடி ஆகும். இந்த கண்ணாடி அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது தானே என்று பாப்தாதா கேட்கின்றார். நான் ஆம் தந்தையே என்று பதில் கூறுகின்றேன். நீண்டகால முயற்சியின் மூலம் நீண்டகால ராஜ்ய பாக்கியம் பலனாக கிடைக்கும். எனவே 21 பிறவிகள் முழுமையாகவே ராஜ்ய அதிகாரியாக வேண்டும். ஆகையால் ஹே ராஜாக்களே, சுயராஜ்ய அதிகாரி ராஜாக்களே, தனது சபையை கூட்டுங்கள். கட்டளைப்படி நடத்துங்கள். ஆக இப்பொழுது சர்வசக்திவான் என்ற இருக்கையில் செட்டாகி இருங்கள். பிறகு இந்த கர்மேந்திரியங்கள், சக்திகள், குணங்கள் அனைத்தும் உங்களுக்கு சரி ஐயா, சரி ஐயா என்று கூறும். ஏமாற்றாது. இப்பொழுது சதா ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் நேரத்தின் வெற்றி விழா கொண்டாடுங்கள். இந்த விழா கொண்டாடுங்கள். வீணானவை அழிந்துவிட வேண்டும். ஏனெனில் நீங்கள் வெற்றிமூர்த்தி ஆவதன் மூலம் ஆத்மாக்களுக்கு திருப்தி என்ற வெற்றி பலனாக கிடைக்கும். நிராசையிலிருந்து நாலாபுறங்களிலும் சுப ஆசைகளின் தீபம் ஏற்றப்பட்டுவிடும். இப்போது உலகில் ஆசைகளின் தீபத்தை ஏற்றுங்கள். ஹே அழிவற்ற தீபங்களே, இப்பொழுது ஆசை தீபங்களின் தீபாவளி கொண்டாடுங்கள். முதலில் தன் மீது, பிறகு அனைவரின் மீது. கேட்டீர்களா என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்பொழுது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். அன்பான மற்றும் சக்திசாலியான ஆத்மா,
சுயராஜ்ய அதிகாரி மற்றும் உலகராஜ்ய அதிகாரி ஆத்மா. மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற இருக்கையில் செட்டாகி இருக்கும் தீவிர முயற்சியாளர் ஆத்மா. சதா எஜமானராகி இயற்கை, சமஸ்காரம், சக்திகள், குணங்களுக்கு கட்டளையிடக்கூடிய உலக ராஜ்ய அதிகாரி ஆத்மா. தந்தைக்கு சமம் சம்பூர்ணத்தா, சம்பன்னத்தாவை நெருக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஆத்மா. நெற்றியின் மூலம் திருப்தி என்ற பிரகாசத்தின் ஜொலிப்பு காண்பிக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தியாக இருக்கும் ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.